அந்த 17/3/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுங்க. பக்கவாதம் வந்துச்சு. ஸோ, அந்த டயத்துல நான் எங்க வீட்ல இல்ல. நான் கும்பகோணம் போயிட்டேன். ஸோ, வீட்ல எல்லாருமே அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு 4 நாட்கள் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பேச முடியல, திரும்பி படுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு வலது கை, வலது கால் 2மே பார்த்தீங்கன்னாக்கா செயலிழந்துருச்சு. ஸோ, அந்த டயத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு எதுவும் பேச முடியல, வாய் தொறக்க முடியல. நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது என்னன்னாக்கா 17லேருந்து 18, 19, 20, 21 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ராடக்ட்ட ஃபுல்லா உடைச்சு, அவங்களுக்கு தண்ணீல கலந்து வாயில ஊத்தி விட்டுட்டேன். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னாங்க, கைய தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த கை வரலையோ, அந்த கைய தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வீடியோ எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன். நீங்க அத கூட போஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றாங்கனாக்கா, "நீங்க இனிமே பிசியோதெரபி பண்ண முடியும். நீங்க அவங்கள அழைச்சிட்டு போயிருங்க" அப்படின்ட்டாங்க. ஸோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பாக்கெட்டு. அதாவது காலையில ஒரு பாக்கெட் குடுக்குறேன். நைட்டு ஒரு பாக்கெட் குடுக்குறேன். அடுத்த நாள் காலைல எந்திச்சு உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நல்ல மிராக்கிள் ரிசல்ட்டு. ஸோ இன்னைக்கு வரலும் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஆக்டிவா இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கால் மட்டும் இன்னும் ரெடி ஆகல. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா, காலையில ஒரு ப்ராடக்ட்டு, நைட் ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ 2 நேரமும் நான் குடுத்துட்டு இருக்கிறேன். நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்கிறாங்க. பிளஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பக்கவாதம் வந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா, படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும். பல மாதங்கள் கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, படுக்க புண்ணு கூட வந்திருக்கும். அந்த மாரிலாம் இருந்திருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டுருக்கேன். பட் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த நாளே எந்திரிக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அதாவது யானை விழுந்தா எந்திரிக்க லேட் ஆகும். ஆனா குதிரை விழுந்தா டப்புன்னு எந்திரிக்கும். அந்த மாரி எழுப்புறது தான் நம்ப எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ.